தான் இது இது வருமோ இல்லை கருமோ அவ்வளோதான் ப்ரோ. வேற ப்ரோ படம் நல்லா இல்லை ப்ரோ. என்ன கருமோன்ட்டான் அப்புறம் என்ன ப்ரோ, அவ்வளோதான். சரி இல்லை ப்ரோ, ஒர்க் ஆகலன்னு ஒன்று இருக்கும்ல உங்களுக்கு, இதெல்லாம் ஒர்க் ஆகல பார்த்துருக்கீங்க ப்ரோ. எதுவுமே ஒர்க் ஆகல ப்ரோ. என்ன முக்கியமா வருமத்துல வர அந்த குதிரை சீன்ல ரொம்ப எப்படி இவர் அது மாதிரி ஓடி காட்டுவாரு, ஓடி காட்டுங்க இப்படி இப்படி ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வந்திருப்பீங்க. அது இது ப்ரோ வர்றப்பே வந்து கேவலமா இருக்கும் தான் ப்ரோ எக்ஸ்பெக்டேஷனோட வந்தோம். ஆனா இவ்வளோ கேவலமா இருக்குன்னு எதிர்பார்க்கல ப்ரோ, அவ்வளோதான். ஏன் ட்ரைலர் பார்த்ததுனால அந்த எக்ஸ்பெக்டேஷனா? இல்ல ட்ரைலர் பார்க்கும்போது நல்லா இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. ஆனா இவ்வளவு மோசமா இருக்கும் நாங்களும் சுத்தமா எதிர்பார்க்கல, ஒரு ஷாக் ஆகி நிக்கிறோம். பார்ட் 3 ட்ரைலர் ஒன்று உள்ள போட்டுருக்காங்களா? அது வந்து இன்னும் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. எப்படி அதுக்கும் வந்து அடி வாங்குவோம் நாங்க. ஓகேவா, படம் தான் சார் 2 பார்ட்டாக எடுக்க தெரியாமல் எடுத்துட்டாங்க. அது ஒரே படத்தை இது பண்ணதுனால செகண்ட் பார்ட் வந்து கொஞ்சம் இந்த எப்படி சொல்லுவோம், அந்த படத்தில் கொஞ்சம் மோசமான சீன்ஸ் எல்லாம் இதில் வச்சிட்டாங்களோன்னு தோணுது எனக்கு. தேர்ட் பார்ட் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை அதான் சிங்கிள் படமாக எடுக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டு திடீர்னு பாதி ட்ரிபிள் அந்த ஒரு படம் வந்துச்சு இல்லை சிம்பு, அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. எப்படின்னா அதை ஒரு பார்ட் 2 பார்ட்டாக பிரிக்கணும்னு பிரிக்க தெரியாமல் பிரிச்சிட்டாங்களோன்னு தோணும். இல்லை ரெலவெண்ட்டாக தான் இருக்குது. இது என்ன சொல்கிறது தெரியல, பாருங்க ஜி. நல்லாவே இல்லை, ரொம்ப மோசமா இருக்கு, மட்டமா இருக்கு. ஏன் சார் எதனால ஒர்க் ஆகல சார்? எதுவுமே நல்லா இல்லை, வேஸ்ட், மணி வேஸ்ட். படம் நல்லா தான் இருக்குது, எக்ஸப்ட் கொஞ்சம் ட்ரெண்டாக வரத்துக்கான விஷயங்கள் நிறையவே பண்ணியிருக்காங்க. 2-3 சிஜி ஒர்க்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் மிஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. ஓவர் படம் நல்லா தான் இருந்துச்சு. மற்ற இந்த மீம்ஸில் சொல்கிற மாதிரி ஒர்ஸ்ட்டாலாம் இல்லை. ரொம்ப படம் ஒரு ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. தமிழ் படங்கள் அடிக்கிறதெல்லாம் இப்படிலாம் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்குது படம். சரி எதனால நினைக்கிறீங்க? ஏன்னா வந்து எல்லாருக்குமே கனெக்ட் ஆகல இல்லையா? உங்களுக்கு கனெக்டான விஷயம் என்ன? கனெக்ட்னா ஆக்சுவலாக இதுக்கு இந்த படத்தில் எந்த ஆன்சருமே சொல்லலை அவங்க ஒன்றும். அதை தான் சொல்லணும், இனிமேட்டு தான் அவங்க சொல்லுவாங்க. தேர்ட் பார்ட்டுக்கான தான் ஆன்சர் சொல்லுவாங்க. இதில் நிறைய கொஷின்ஸ் அவங்க ரைஸ் பண்ணியிருக்காங்க. நானும் எதிர்பார்த்துட்டு என்ன தான் சொல்ல போகிறாங்க. ஆக்சுவலாக அவங்க ரொம்ப சென்சிட்டிவான பார்ட்டு டச் பண்ணியிருக்காங்க. அவங்க அடுத்த பார்ட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதில் எதுவும் அதுதான் அந்த இதுதான் சொல்கிறேன். அதில் ஒரு ஃபைட் சீன் மாதிரி ஒன்று சீக்வன்ஸ் ஒன்று வருது, அது மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலான்ற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி நல்லா தான் இருந்துச்சு. அந்த நல்லா இருந்துச்சு, அது கன்வின்சிங்காக இருந்துச்சு. விவேக் சாரோடது வாய்ஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் நிறைய இன்னொருத்தரோட கூட மனோபலா சார் அவரோட, அப்புறம் இன்னொருத்தர் இன்னொரு ஆக்டர் மாரிமுத்து, அவருக்கு ஃபுல் போர்ஷன் பண்ணியிருக்கார் போல். இந்தியன் 1ல் வருவார் பாருங்க, நாசா சார் வாய்ஸில் ஒருத்தர் கேரக்டர் வருவாங்க. அவர் வந்து அவரோட பாட்டும் ஏஐ வச்சு பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே தெரியல, ஏஐ வச்சு பண்ண மாதிரி நிறைய சீன்ஸ் 2-3 சீன்ஸ் மட்டும் நான் நோட்டீஸ் பண்ணேன். அந்தளவுக்கு நல்லா இருந்துச்சு. மூவி வந்து ஓவரால் நல்லா இருக்கு, ஃபேமிலியோட பார்க்கலாம். அந்த மூவி நல்லா இருக்கு. பார்த்துட்டு ஒரு எதிர்பார்ப்போட வந்திருப்பீங்க, அது ஃபுல்ஃபில் பண்ணிச்சாங்க? ஃபுல்ஃபில் பண்ணிச்சு. பட் என்னன்னா ஒரு எண்டிங் இல்லை, தேர்ட் பார்ட் பார்க்குற மாதிரி இருக்கு. ஸோ தேர்ட் பார்ட் பார்த்தா தான் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்கும். ஆனால் செகண்ட் பார்ட் நல்லா இருக்கு. இதில் கொஞ்சம் கெட்டப்ஸ்லாம் வேறு நிறைய கெட்டப்ஸ் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு எல்லாமே. அவரோட ஃபைட்டிங் சீன் வந்து இப்போ 6 பேக்லாம் வச்சு ஒரு சீன் வந்து கொண்டு வந்தாங்க. அது கொஞ்சம் நல்லா இருந்தது, பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக எல்லாருமே பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஆமாம், ரியலாகவே இருந்தது எல்லாமே. அவரு ஒரிஜினலாக ஆக்ட் பண்ண மாதிரியே இருந்துச்சு. மியூசிக் சாங்ஸ் ஓகே தான், நல்லா இருக்கு எல்லாமே. பட் ஓகே தான். as she said everything அதே தான், சேம், எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. எனக்கு பிடிச்ச வந்து ஃபைட் சீன் எனக்கு மேஜராக ரொம்ப பிடிச்சிருந்தது, அந்த 6 பேக் சீன்ஸ் அண்ட் எல்லாம். தட்ஸ் இட். வெயிட்டிங் ஃபார் எமோஷனல் வைஸ் நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தார். ஆக்டிங் ஸ்கில் ஓகே, ஸோ குட். அவர் நல்லாவே நடிச்சிருந்தார். தேர்ட் பார்ட்டுக்காக தான் வெயிட்டிங். ஸோ அந்த ஒரு ஃபைனலைஸ் ஆகணுக்காக தேர்ட் பார்ட் எஸ்ஜே சூர்யாக்காக தான் வெயிட்டிங் நினைக்கிறேன். தேர்ட் பார்ட்டில் அவர் தான் மேஜர் வில்லனாக இருப்பார். வி ஆர் எக்ஸ்பெக்டிங் தட். பார்ப்போம் என்னன்னு ப்ரோ. அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை ப்ரோ. கதற விட்டார் ப்ரோ, சிம்பிளா. தாத்தா படத்தில் பாட்டு தான் கதற விட்டார், மொத்த படத்துலேயும் எங்களை கதற விட்டார் ப்ரோ. எதனால கனெக்ட் ஆகல, செட் ஆகல? எதனால கனெக்ட் ஆகணும்னா செகண்ட் ஹாஃப்ல இழுத்துட்ட மாதிரி இருந்துச்சு, ரொம்ப ஜவு மாதிரி இழுத்துட்டாங்க. ஏன்னா பொதுவாக எந்த ஒரு படமே ஃபர்ஸ்ட் பார்ட் நல்லா ஓடிச்சுன்னா செகண்ட் பார்ட் ஓடினது இல்லை. பட் பார்ப்போம். இதில் மேக்கப்லாம் எப்படி ப்ரோ இருந்துச்சு? ஏன்னா செட் ஆச்சு, அந்த ப்ளாஸ்டிக் மேக்கப் நிறைய பேர் ட்ரைலர்லேயே கலாச்சாங்க. ஸோ ஆர்டிஃபிஷியலாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு அப்படி தெரிஞ்சுதா இல்லை ரியலாகவே பண்ணியிருந்தாங்களா? மேக்கப் பற்றிலாம் எனக்கு ஐடியா இல்லை சீரியஸாக. ஓகே ப்ரோ. சித்தார்த்தோட போர்ஷன் சித்தார்த்தோட அவர் நல்லா பண்ணியிருந்தார். ஆஸ் யூஷுவல் எல்லா படத்துலையும் பண்ணுற மாதிரி நல்லா பண்ணியிருந்தார். ஓகே ப்ரோ. இப்போ தேர்ட் பார்ட்டோட லீடு கொடுத்துருக்காங்க, அந்த ட்ரைலர்லாம் எப்படி இருந்துச்சு? அதுதான் அந்த அதோட கிளிம்ஸு கொஞ்சம் ஒன்லியே காமிச்சிருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் எடுத்து படம் அவ்வளோ நல்லா இல்லை, ஒரு அளவு தான் நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் கொஞ்சம் காமெடியாக போகிற மாதிரி, இது அப்படியே கொஞ்சம் கடைசியெல்லாம் ஒரு மாதிரியா இருக்குது, லாகாக இருக்குது. பாட்டு அந்த ஒரு பாட்டுக்காக மட்டும்தான் இவன் வந்துருக்கான்.
மிச்சபடி படம் ஓரளவு ஓகே. ஓகே ப்ரோ. ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துட்டு இந்த பார்ட் எக்ஸ்பெக்டேஷன் வந்திருக்கீங்க. அந்த அளவுக்குலாம் இல்லை ப்ரோ, ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்குலாம் இல்லை, ஏதோ பரவாயில்ல. ஓகே தேர்ட் பார்ட்டோட ட்ரைலர் விட்டுருக்காங்க. அது சூப்பராக இருக்குது. தேர்ட் பார்ட் நல்லா, ட்ரைலர் நல்லா இருக்கு. இது என்னதான் ப்ரோ சொல்ல வராங்க? ஏன்னா நிறைய பேர் லாக் ஆகுது பிடிக்கல அப்படின்னா அவங்களே வர வைக்கிறாங்க, அவங்களே போக சொல்கிறாங்க. இதுனா கதைன்னு தெரியல. படம் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. கமல்ஹாசன் நல்லா வச்சிருக்காரு. ஃபைட் சீன் சூப்பராக இருக்குது. 3 மணி நேரம் படம் எங்கேயா லாக் தெரியுங்களா? இல்லை கண்டினியூவாக ஃபாஸ்ட்டாக தான் போயிட்டுருக்கு. நல்லா இருக்கு. பார்ட் 3 ட்ரைலர் விட்டுருக்காங்க. அது எப்படின்னா இருக்கு? அது நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். படம் நல்லா இருந்துச்சு. 3 ஹவர்ஸ் எங்கேயா லாக் தெரியுமா? லாக் எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருந்துச்சு. எல்லாம் பார்க்கலாம், ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ஏ ரஹ்மான் சார் மியூசிக் பண்ணிருப்பாரு ஃபர்ஸ்ட் பார்ட். புரியல என்னது? இல்ல ஏ ரஹ்மான் சார் மியூசிக் பண்ணிருப்பாரு ஃபர்ஸ்ட் பார்ட்ல, ரொம்பவே நல்லா வந்திருக்கும் பாட்டுலாமே. ஏஆர் ரஹ்மானா பண்ணிருக்காரு. அவரையும் இவரையும் கம்பேர் பண்ண முடியாது இல்லையா? அவரும் ஒரு லெஜெண்டு, இவரும் நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா தான் இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கமல் சாரோட கெட்டப் இதில் எவ்வளோ சார் எப்படி சார்? அதெல்லாம் சான்ஸே இல்லைங்க, அருமையானது. அவர் மாதிரிலாம் நடிக்கவும் முடியாது, இந்த கெட்டப்பு இது அவர் கம்பேரே பண்ண முடியாது. விவேக் சாரோட போர்ஷன்லாம் எப்படி சார் இருக்குது? ஏன்னா படம் பாதியில் அவர் விவேக் சார் தான், அவரை மறக்கவே முடியாது. சின்ன கலைவாணர் தானே அவர், சின்ன கலைவாணர், மறக்க முடியாது அவரை. அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. அவர் போர்ஷன் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பார்ட் 3க்கு லீடு கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் எப்படி சார் இருக்குது? பார்ட் 3 லீடு இதோட இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல த்ரில்லிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒருத்தா சார் ஓவராலாக ஒருத்தாங்க? ஆமாம் கண்டிப்பாக. இன்னொரு தடவை கண்டிப்பாக நான் ஃபேமிலியோட இன்னொரு தடவை வந்து பார்ப்பேன் நான்.